வந்து பாலனாக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆண்டவனுடைய அருள் அவருடைய இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கயல். நான் சினிமா துறையில் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு மேக்கப் நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார் சொல்லுவாங்க. நான் பார்த்தேன். ஏன்னா படத்தில் கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு கேரக்டர். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாகவும் தயக்கமாகவும் இருந்துச்சு. சார் வந்து எனக்கு உன்னால் முடியும்னு சொல்லி நடிக்க வச்சு எனக்கு எப்படி பார்க்கணும், எப்படி உட்காரணும், என்னோடய பாடி லாங்குவேஜ் எல்லாமே எனக்கு வந்து ப்ராப்பராக எனக்கு ஸோ சொன்ன மாதிரி நடிச்சிருக்கேன். அவர் எதிர்பார்க்கும்போது அந்த எனக்கு தெரியல. எல்லோரும் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக சார் கூட எல்லாருக்கும் நான் தான் மேக்கப் பண்ணுவேன். ரொம்ப ஸ்வீட் எல்லாருமே. படம் ஓவரால் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சார் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் தலைத்தாய்க்கு என் முதல் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை துறை இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் இருந்தாவது நன்றி. போன டைம் வந்து ஆடியோ லான்ச்சில் நான் எதிர்பார்க்கல. சாதாரண என்னை வந்து இதில் வந்து பேச கொஞ்சம் எமோஷனலாக தப்பாக எடுத்துக்கிறாங்க. எனக்கு இந்த அளவுக்கு வந்து எனக்கு பப்ளிசிட்டி கொடுத்தது நீங்கள் தான். எனக்கு யாரும் பின்னாடி யாருமே பப்ளிசிட்டி கிடையாது. இதே மாதிரி இந்த இதையும் நான் எதிர்பார்க்குறேன். நல்ல அளவில் எனக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப போராடி வந்திருக்கோம். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எனக்கு அந்த என்ட்ரி சீட் கொடுத்தா தான் நான் திரையுலக வாழ்க்கையிலேயே நான் பயணம் பண்ண முடியும். வேறு யாரும் இல்லை எனக்கு. முக்கியமாக நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லலாம். நீல்முருகன் சார் வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா இந்தளவுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி நேற்று நியூஸில் சேனலில் போட்டது நான் எதிர்பார்க்கணும். ஒரு சாதாரணமானவங்களுக்கு இந்தளவுக்கு நீங்கள் வந்து மீடியா எனக்கு சப்போர்ட் பண்ணுறது மிகப்பெரிய படம். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் 12ஆம் தேதி படம் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டேன். படம் அந்த தேட்டர் கிடைக்கல. அதுக்கடுத்து மே 23 அப்பையும் தேட்டர் கிடைக்கல. சரி, ஓகே, என் திரையுலக ஆசான் உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவங்க படத்தோட உங்கள் படமும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தக்லை போட நான் வந்து வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 6 டேட்டும் போட்டேன். அப்பையும் தேட்டர் கிடையாது. எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையும் வந்துருக்கேன். தேட்டர் கிடையாது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு 6ஆம் தேதி நான் ரிலீஸ்க்கு எல்லாமே பிளான் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டேன்னா எப்படி எங்கே போனாலும் தேட்டர் பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது ஏன்? அப்போ இப்படி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அவங்க படமும் வரட்டும், நான் வேணான்னு சொல்லலை. என் தலைவன் படம் உலகநாயகன் கமலஹாசன் படம் வரும்போது என் படம் வரும். நான் ரசிகன், 36 வருஷமா தீவிர ரசிகன். சின்ன வயசுல விவரம் தெரிஞ்சிலிருந்து அவரை மட்டும் கமல் என்ற 3 வார்த்தையை மட்டும் நான் சுவாசிச்சுருக்கேன். நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. நான் 36 வருஷமா சின்ன வெற்றி விழா படம் வந்ததுலேருந்து அவர் போஸ்டரில் காலில் இருந்து முடிச்சுட்டா நான் தூங்குவேன். காலையில் எந்திரிக்கும் போது அவர் முடிச்சுட்டு தான் நான் இது பண்ணுவேன். தூங்கும்போது அவரை பார்த்து தான் தூங்குவேன். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. அவரை பார்த்துட்டு தான் எந்திரிப்பேன். அவர் போஸ்டரை பார்த்துட்டு தான் எந்திரிப்பேன். அவரோட இது இன்னைக்கு மொபைலில் நான் பார்த்து எந்திரிக்கும் போது அவர் நான் பார்த்து தூங்கும் போது அப்படி நான் நேசிக்கிற என் தலைவன் படம் வரும்போது, ரசிகன் படம் வரும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அதை விட ஒரு ஃப்ரீ செக்ஸ் வேறு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போனால் தேட்டரில் வந்து அது ஏன் அப்படின்னு அவங்க படம் வரட்டும், நான் வேணானே சொல்லலையே. எங்களுக்கு குறிப்பிட்ட தேட்டர் ஒதுக்கி கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாரும் என்னை போல பல தயாரிப்பாளர்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு போராடி தேட்டர் கிடைக்கல. ஓகே, இப்போ நம்ம ரெட்டு அதாவது ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சிட்டோம். இங்கே வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்கம் பார்க்கலாம் அப்படின்னா மற்ற பெரிய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸு, எஃப்எம்எஸ் ரைட்ஸு முன்னாடியே வித்துடுறாங்க. அவங்கள வந்து இப்போ எந்த படம் தோல்வி வருதுன்னு எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் சொல்கிறேன், லாஸ் கிடையாது. நாங்கள் அப்படி இல்லை, ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் நாங்கள் வாங்கிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் எஃப்எம்எஸ் இருந்து விற்கிறேன்.
ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க வாங்கிக்கிறோம். இங்க ரிலீஸ் பண்ண படம் தியேட்டர் கிடைக்கல. ரெட் ஜெயின் மூவிஸ் போகணும் அப்படி போறோம் அப்படின்னா அங்க வந்து சின்ன படங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. படம் தரம் இல்லையான்னு எனக்கு சொல்லுங்க. படம் தரம் இல்லைன்னா நீங்க சொல்ற படம் நான் கேட்கிறேன். இன்னைக்கு ஆபாச காட்சி நான் படத்துல ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒண்ணு நினைச்சேன். ஆபாச காட்சிகள் வரக்கூடாது, கீழ்த்தரமான வசனங்கள் வரக்கூடாது, டபுள் மீனிங் டயலாக் வரக்கூடாது. இதுல ஒண்ணுதான். ஏன்னா ஒரு அம்மாவும் ஒரு வயசு பையனும் போய் ஒரு படத்தை பார்க்கணும், ஒரு அப்பாவும் ஒரு வயசு பொண்ணு போய் ஒரு படத்தை பார்க்கணும். அவங்க ஒரு விரசம் இல்லாம ஒரு ஆபாசம் இல்லாம அவங்க ரசிச்சு சிரிக்கணும் அந்த படத்தை. இப்ப எப்படி இருக்குது இந்த படங்கள்? உட்கார பார்க்க முடியுதா? அந்த கோவத்துல